வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ராம் அப்துல்லா ஆண்டனி அப்படின்ற ஒரு தமிழ் மூவி பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட டைட்டில கேட்டவுடனே ஏதோ மத நல்லிணக்கம் சார்ந்த ஒரு படமா இருக்குமோ அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் இந்த படம் வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர். ஆக்சுவலா இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி அப்படின்ற இந்த 3 பசங்க இருக்காங்களா, ஸ்டார்டிங்லேயே வேலாராமமூர்த்தியோட பேரனை வந்து கடத்தி துண்டு துண்டா வெட்டி கொலை பண்றாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. எதுக்காக இந்த கொலை நடக்குது, அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது, இவங்களுக்கான பிளாஷ்பேக் என்ன, டுவர்ட்ஸ் எண்ட் இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தை ஒரு ப்ராப்பர் மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லரா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணிருக்காங்க. பட் அந்த பிளானிங்க வந்து இவங்களே சொதப்பிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த மிஸ்ட்ரிக்கான க்ளூவை உடனே வந்து இவங்களே தெரிவிச்சிடுறாங்க. உதாரணத்துக்கு இந்த பசங்க வந்து ஸ்டார்டிங்ல கொலை பண்றாங்க, துண்டு துண்டா ஏதோ ஒரு பாடி கிடைக்குது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து பன்னி தலைய காட்டுறாங்க. அதை பார்க்கும் போதே என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. அதே மாதிரி இந்த 3 பசங்க தான் லீட் கேரக்டர்ஸ் அப்படின்னும் போது இவங்க கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நியாயமான ஒரு காரணம் இருக்கும், இல்ல இவங்க ஏதோ ஒரு ஃபவுல் பிளே பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அதுக்கு ஏத்த மாதிரி பூவையாரோட ஃபேமிலியை காட்டும் போதே ஆல்மோஸ்ட் என்ன நடந்திருக்கும் அப்படின்றதும் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த மெயின் இஷ்யூ அப்படின்றது ஒரு விதமான சோசியல் இஷ்யூ கலந்த ஒரு ரீசன் அப்படின்னே சொல்லலாம். பட் அதுக்கு இவங்க சொல்ல வந்த சொல்யூஷன் அப்படின்றது தான் பயங்கர அபத்தமா இருந்துச்சு. நம்ம ஊர்ல ஏன் வந்து இந்த லிக்கர் பேன், ஸ்மோக்கிங் பேன் எல்லாம் பண்ண முடியாது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்ற கொஞ்சம் கூட கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாம பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பேசி வச்சிருக்காங்க. இது நடக்கலன்னு உடனே இந்த பசங்க பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் அப்படின்றது அதோட பயங்கர அபத்தமா இருந்துச்சு. இதெல்லாம் என்னடா கிளைமேக்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஓவரால் ஒரு நோபல் இன்டென்ஷனோட எடுக்கப்பட்ட ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் தான். பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்திருக்கலாம் அப்படின்றதா என்னோட ஒப்பீனியன். என்னோட ரேட்டிங் வந்து 2.3 out of 5. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வயலண்டான காட்சிகள் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.